வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யோயோ டிவி சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நைலான் ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது நைலான் ஜவ்வரிசி வந்து எல்லா மளிகை கடையிலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நைலான் ஜவ்வரிசி இருக்குது. இங்கே பாருங்கள், மாவு ஜவ்வரிசி நம்ம பாயாசத்துக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இது நைலான் ஜவ்வரிசினா அதை விட குட்டியாக சின்னதாக இருக்குது பாருங்கள், நல்லா தெரியுதா? அதை விட குட்டியாக இருக்கும். அது வந்து மாவு மாதிரி இன்னும் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து கண்ணாடி மாதிரியே இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் தான் நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. எல்லா மளிகை கடையிலையுமே கேட்டால் கொடுப்பாங்க. இதை வந்து ஒரு கப் நான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப் வந்து தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நைலான் ஜவ்வரிசியை ஊறிட்டுருக்கு ஒரு சைடு. இன்னொரு சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நம்ம எந்த கப்பில் வந்து நைலான் ஜவ்வரிசி எடுத்தோமோ அந்த கப்லேயே 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா ரோஸ் எசன்ஸ் இருக்குது. நான் வந்து ரோஸ் எசன்ஸ் ஊற்றுறேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு கப் நைலான் ஜவ்வரிசி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 3/4 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு கப் நைலான் ஜவ்வரிசினா 3/4 கப் வந்து சுகர், 2.5 கப் வந்து வாட்டர். ஓகேவா? இந்த ரோஸ் எசன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இது உங்களுடைய விருப்பம். இப்போ நல்லா அந்த சுகர் வந்து கரையிட்டும். இப்போ சுகர் வந்து கரைஞ்சிச்சு. இந்த டைமில் பாருங்கள், இந்த ஊற வச்ச நைலான் ஜவ்வரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ பாருங்க, நல்லா கொதி வந்து ஓரளவு நல்லா சுண்டி இருக்கு. நைலான் ஜவ்வரிசியும் ஓரளவு வெந்துடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த பக்கம் வரையிலங்க பாருங்க, இப்படி கரண்டியில தூக்கி ஊத்தக்குள்ள இந்த அளவு வந்துட்டா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் ஃபுல்லாக ஆயிலோ இல்லை நெய்யோ ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, கடலெண்ணெய் வேணாம், விடாரிமா. நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இந்த நைலான் ஜவ்வரிசியை இதில் வந்து மோந்து ஊற்றுங்க. ஒவ்வொரு கரண்டியாக ஆட் பண்ணலாம். இது மாதிரி கப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் கூட ஊற்றிக்கலாம் வச்சுக்கோங்க. இந்த இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த ஒவ்வொரு இட்லி பிளேட்டில் உள்ள அந்த குழிகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குழிகளுக்குள்ள இது மாதிரி வீட்டில் கப்பு இருந்தால் கப்பில் ஊற்றி இது மாதிரி வச்சிடலாம். இல்லை இந்த கப்புகள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக இதை இந்த குழியிலேயே நீங்கள் ஊற்றிடலாம். ஓகேவா? ஓகே, நான் இன்னைக்கு வந்து இந்த கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ 10 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். இப்போ 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம உடனே இந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த இதை வந்து நோண்டக்கூடாது, கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் ஆறட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை வந்து தனியாக வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். மாற்றிட்டு நம்ம அடியில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியோ இல்லை நெய் அப்ளை பண்ணியோ தானே இதை ஊற்றிருக்கோம். இது மாதிரி ஓரத்தில் வந்து சுற்றி இது மாதிரி குத்தி விடுங்க. ரெண்டு கையில் பிடிச்சி எடுத்தா டக்குன்னு வந்துடும். நான் ஒரு கையில் வந்து கேமரா பிடிச்சிருக்கிறதுனால எனக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்பூனால் நல்லா நான் சுற்றி விட்டுட்டு இப்படி ஒரு தட்டினாவே உளுந்துடும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஷேப்பாக அழகாக விழுந்துருச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் ஆறாமல் நீங்கள் ஸ்பூன் விட்டு சுற்றி நோண்டுனீங்க அப்படின்னா எல்லாமே கொலன்னு போயிடும். ஒரு 10 மினிட்ஸே ஆற பத்தலை அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் கூட விடுங்க, அதனால் தப்பில்லை. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள், எவ்வளோ அழகாக எல்லாமே ஷேப்பாக இருக்குது. நம்ம இது மாதிரி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம எல்லா கப்லேருந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம். இல்லை வந்து கொஞ்சம் லைட்டாக தேங்காயில் டிப் பண்ணி நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிடலாம். நான் இன்னைக்கு தேங்காய் போட்டு காமிக்கிறேன். உடையெல்லாம் செய்யாது, நல்லா தேங்காயில் இது மாதிரி டிப் பண்ணி போடலாம். இல்லை தேங்காய் இல்லை அப்படின்னா டெசிகேட்டட் கோகோனட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்க, நீங்க எப்படி வேணுமாலும் பெரட்டலாம். கொஞ்சம் சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, நான் வந்து ஒரு 3 பீஸ்க்கு வந்து தேங்காய் மேலே போட்டிருக்கேன். ஒரு பீஸ்க்கு வந்து தேங்காய் போடாமையும் வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் அப்படியே இது எடுக்காம நீங்கள் கப்லேயே கூட அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட கொடுக்கலாம். நீங்கள் எப்படி வேணுமாலும் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட சூப்பரான ஜவ்வரிசி யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் இன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.